வைகுண்ட ஏகாதசியையொட்டி வைணவ கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியில் வைணவ கோவில்களில் சொர்க்கவாசல் எனப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்படுவது வழக்கம். இதனை கடந்து சென்றால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகாலை 1:40 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. திருப்பாவை பாசுரம் பாடி துயில் எழுப்பப்பட்ட ஏழுமலையான் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அதிகாலை 4:30 மணியளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பார்த்தசாரதி பெருமாள் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சியளித்தார். அப்போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பக்தி முழக்கம் எழுப்பினர். வருஷம் வர்றதுதான். இந்த வாட்டி ரொம்ப திருப்தியா இருந்தது. தரிசனம் நல்லா பார்த்தோம். சொர்க்கவாசல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. உள்ள வரைச்ச மூலஸ்தானத்தில் வெறும் பெருமாள் தாயார் மட்டும் இல்லாத பெருமாள் குடும்ப சகிதமா இருக்காங்க. ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த கோயிலில் வழிபட்டா அவ்வளோ சிறப்பு. பூலோக வைகுண்டம் என போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீஹரி ஸ்ரீஹரின்னு 7 முறை சொல்லணும். அதே போல இந்த கஜேந்திர மோட்சத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைத்தோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாம் களைந்து விடும். பழனி லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பரமபத வாசல் வழியாக லட்சுமி நாராயணர் வெளியே வந்தபோது கோவில் யானை கஸ்தூரி வரவேற்றது. திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போது திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதேபோல 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்க லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கங்களுடன் சாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 8 வைணவ தலங்களில் ஒன்றான கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க கோரி சுமார் 13 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. கணக்கீட்டு படிவங்கள் பெறும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என சுமார் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இடம்பெற்றும் விவரங்கள் உறுதிப்படுத்த வேண்டியவர்களுக்கு கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பும் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி 12,43,363 வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 2,37,619 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,85,987 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 63,373 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 56,479 பேருக்கும், திருச்சியில் 53,146 பேருக்கும்,
கடலூர், ஈரோடு மாவட்டங்களில் தலா 46,000 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் நடந்து வருகின்றன. இவ்வாறு அனுப்பப்படும் ஒவ்வொரு நோட்டீஸிலும் தனித்துவமான அறிவிப்பு எண் இடம்பெற்றிருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுவதுடன் அவ்வறிவிப்பினை கண்காணிக்க இயலும் என கூறியுள்ளது. வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்ட பின்பு அதற்கான ஒப்புகை சீட்டு விவரங்கள் BLO செயலியில் பதிவேற்றம் செய்யப்படும் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், இதன் மூலம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கிய நேரத்தை கண்காணித்து சரிபார்ப்பும் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோட்டீஸ் பெற்ற வாக்காளர்கள் பிறப்பு சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ், பாஸ்போர்ட் உள்ளிட்ட 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் நிர்ணயிக்கும் விசாரணை நாளில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், வாக்காளர் பதிவு அலுவலர் அல்லது உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து ஒவ்வொரு நேர்விலும் உத்தரவு பிறப்பிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நோட்டீஸ் அனுப்பி ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகள் நடைபெறும் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், அனைத்து செயல்முறைகளும் நிறைவடைந்த பின் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் தொடர்பாக விண்ணப்பிக்க வரும் 18ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் மூலமும் ஆன்லைன் வாயிலாகவும் இதுவரை 7,28,432 பேர் பெயர் சேர்ப்பதற்காக மட்டும் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெண்களின் ஆதரவுடன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என திருப்பூர் மகளிர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மகளிர் அணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேடையில் ஏறிய அவருக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தக நகல் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் பெண்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் என கூறினார். பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகியிருக்கு. ராஜஸ்தானின் பெண்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தடை உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் போனை மகளிரே தயாரிக்கின்றனர் என்றார். ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் மகளிருக்கு கிடைத்துள்ள அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும் என்பதே திமுகவின் லட்சியம் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட். 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக இழுத்து மூடியது பெண்களுக்கு விரோதமானது என்றும் விமர்சித்தார். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒரு படி மேல போய் பாஜக கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. நிகழ்ச்சியில் பேசிய திமுக MP கனிமொழி, 47% பெண்கள் பணிக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு என பெருமிதம் தெரிவித்தார். பெருமையோடு சொல்கிறேன், 47% உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சுயமரியாதை மிக்க மகளிர் படை இருக்கும் வரை தமிழ்நாட்டை எதிரிகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றார். நம்முடைய மகளிர் கூட்டத்தை, இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அடிமை கூட்டமும் அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. மொழி உரிமை, மாநில உரிமை, பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர்ல இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அண்மையில் திருவண்ணாமலையில் திமுக இளைஞர் அணி வடக்கு மண்டல மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பற்றி பேசிய போது ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் நடந்த கூட்டம் கேலிக்கூத்தானது என அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு விமர்சித்துள்ளார். மீண்டும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற நல்ல செய்தியை சொல்லி பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த சூழலில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் திங்களன்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் தனக்குள் இருக்கும் ஆதங்கத்தை கொட்டித் தீர்க்க 1 மணி நேரம் தேவை என்றார். கனவில் தனது தாயார் வந்ததாகவும் அப்போது நடந்த உரையாடலை குறிப்பிட்டும் ராமதாஸ் கண்ணீர் சிந்தினார். அப்பொழுது அழ வேண்டாம் என தொண்டர்கள் முழக்கமிட்டனர். தாய் வந்து ஏன்பா அழறன்னு கேட்டேன். தனது வளர்ப்பு சரியில்லை என கவலை தெரிவித்த ராமதாஸ் அன்புமணி தன்னை மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். தன்னை கொல்ல வேண்டும் என பதிவு போட்டவருக்கு அன்புமணி பொறுப்பு கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு அவமானப்படுத்தலாம், கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. இதேபோன்று பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி அன்புமணியை RSSின் அடிமை என்று விமர்சித்தார். திமுக அடிமையை மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். இதனிடையே சேலத்தில் நடந்த கூட்டம் கேலி கூத்தானது என அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். மேலும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பதவியில் இருந்து சௌமியா அன்புமணி நீக்கப்பட்டது செல்லாது எனவும் கூறினார். ஒரே டெய்லரு ஒரே சட்டை, ஆனால் செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அன்புமணியை RSS அடிமை என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றும் ஸ்ரீகாந்தி பேசியதை வைத்து பார்க்கும்போது ராமதாஸ் தரப்பு தாவேகா கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொடர்வது 1 நிமிட செய்திகள். புத்தாண்டு மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கும், கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கும் இன்று 240 பேருந்துகளும் நாளை 255 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்றும் நாளையும் மொத்தமாக 55 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் மாதவரத்தில் இருந்து இன்றும் நாளையும் மொத்தம் 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக வரும் சனிக்கிழமை 525 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 765 பேருந்துகளும் அனைத்து இடங்களில் இருந்தும் இயக்கப்பட உள்ளன.
சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டம் நடத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்து பேசி விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். சம வேளைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 3 நாட்களாக சென்னையில் போராட்டம் நடத்திய நிலையில் 4வது நாளாக சென்னை எழிலக கட்டடத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் விராலிமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி தெரிவிக்கப்படும் என்றார். மிக விரைவாக அது முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா போராட்ட கழகத்தில் இருப்பவங்களும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவிற்கு அதை சீக்கிரம் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல முடிவு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஜாக்டோஜி அமைப்பினர் நடத்தி வரும் போராட்டமும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அன்பில் மகேஷ் கூறினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியுள்ளார். இந்தியாவில் சில மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு அளிக்க வழிவகை செய்யும் மசோதா 2022ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு என தனி சட்ட மசோதாவும் மற்ற 12 பல்கலைக்கழகங்களுக்கு பொதுவான சட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்க வழிவகை செய்ய 13 பல்கலைக்கழகங்களின் சட்டங்களிலும் திருத்தம் செய்யப்பட்டது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். சுமார் 3 ஆண்டுகளாக அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படப்பட்டது. சபரிமலையில் கடந்த சனிக்கிழமை மண்டல பூஜை நடைபெற்றதை அடுத்து இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையொட்டி சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளுடன் நெய்யபிஷேகம் உச்ச பூஜை போன்றவை நடைபெறும். முத்தாய்ப்பாக வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து மகர ஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் நடைபெறும். மண்டல விளக்கு பூஜை சீசனில் 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் ஆள்பவர்களும் அடுத்து தங்களது ஆட்சிதான் என கூறி வந்தாலும் அதிமுக ஆட்சியே அமையும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டப்பேரவை தொகுதிகள் தோறும் பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 178வது சட்டமன்ற தொகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திருத்தணியில் கூடியுள்ள மக்களின் எழுச்சியின் மூலம் அதிமுகவின் வெற்றி தெரிகிறது என்றார். இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். பின்னர் திருவள்ளூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் கூறினார். செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று. கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடார். கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. அதிமுக ஆட்சியில் செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கரூர் துயரம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரிடம் 8 மணி நேரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் ஆட்சியர் தங்கவேலு, எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோர் ஆஜராகினர். அவர்களிடம் எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது கரூர் கூட்டத்திற்கு என்னென்ன கட்டுப்பாடு
கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன, எவ்வளவு நேரம் அனுமதி தரப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. விஜய் எப்பொழுது வருவதாக இருந்தது, தாமதம் ஏற்பட காரணம் என்ன என்பன உள்ளிட்டவை குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது. சுமார் 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தேவையான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக கூறினார். அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். இன்றும் விசாரணை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் தமிழ்நாடு அரசின் கால்நடைத்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை இயக்குநர் அலுவலகத்தில் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையடுத்து பேசிய கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம், கறிக்கோழி வளர்ப்பிற்காக தேவைப்படும் செலவு அதிகரித்துள்ளதால் கூலியை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நிறுவனங்கள் அரசிடத்திலே முறையிட்டும் நாங்களும் அரசு இடத்திலே முறையிட்டும் தமிழ்நாடு அரசு நடுவராக இருந்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் இதில் கவனம் கொண்டு விரைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் தங்களது போராட்டம் நடைபெறும் என்றும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். கீழ்மலை கிராமங்களில் உள்ள பள்ளத்து கால்வாய் கிராமத்திற்கு உட்பட்ட மல்லிகைப்பாறை குடியிருப்பு பகுதியில் மாலை வேளையில் ஒற்றை யானை திடீரென்று வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதியில் ஆக்ரோஷமாக உலா வந்தது. இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து முதுமலை செல்லக்கூடிய சாலையில் வனப்பகுதியில் 2 யானைகள் சண்டையிடுவது போல் விளையாடியதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இந்நிலையில் யானைகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் கூறியுள்ளது. சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் தொடங்கி 4 ஆண்டுகள் நெருங்க உள்ள நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்தார். இதுகுறித்து விவாதிக்க அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அதிபர் ட்ரம்பை புளோரிடா மாகாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் ரஷ்யாவின் நோவ்கோரோட் பகுதியில் உள்ள ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டின் மீது உக்ரைன் 91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய ராணுவம் நடுவானில் தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ள செர்ஜி லவ்ரோவ், உக்ரைன் மீது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கும் போது உக்ரைனின் நடவடிக்கை ரஷ்யாவின் நிலைப்பாட்டை வேறு பாதைக்கு அடைத்துச் செல்லும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ரஷ்யாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, உக்ரைன் மீது தாக்குதலை அதிகரிக்கவே ரஷ்யா இம்மாதிரியான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அமைதி பாதையை நோக்கிச் செல்ல உக்ரைன் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங்கின் ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் குல்தீப் சிங்கிற்கு விசாரணை நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து குல்தீப் சிங் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் மனு மீது இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்ததுடன் ஜாமீனும் அளித்தது. இதனை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது கொடூரமானது என குறிப்பிட்டார். குல்தீப் சிங் அதிகாரம் மிக்க எம்எல்ஏவாக இருந்தார் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் மைனராக இல்லை என்றாலும் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்க முடியும் என்றும் வாதிட்டார். குல்தீப் சிங் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் எம்எல்ஏ என்ற அடிப்படையில் வழங்கிய தண்டனையை ஏற்க முடியாது என்றனர். இதனையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு
குல்தீப் சிங்கின் தண்டனையை நிறுத்தி வைத்த டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பில் தனியாக மேல்முறையீடு செய்தால் இலவச சட்ட உதவி வழங்கவும் உத்தரவிட்டது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேபனப்பள்ளி பகுதியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சம்பங்கி பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டு விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கத்தரிப்படி கிராமத்தில் விளைவிக்கப்படும் சம்பங்கி பூ கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு 1 கிலோ 150 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. தற்பொழுது பனிப்பொழிவு அதிகரித்து சம்பங்கி பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பூக்களின் தரம் குறைந்து விலையும் கிலோ 60 முதல் 120 ரூபாய் என குறைந்துள்ளது. இது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் மீன் சந்தையில் வழுக்கி விழுந்த மீனவருக்கு மூச்சடைப்பு ஏற்பட்ட நிலையில் CPR எனப்படும் இதய நுரையீரல் செயல் தூண்டல் செய்து முதலுதவி அளிக்கப்பட்டது. மீன் சந்தையில் வழுக்கி விழுந்த நபருக்கு CPR சிகிச்சை அளித்ததில் உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. ஏனாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே 60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்டது. மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட ஈஸ்வரன் கோவில் தெருவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்த இடத்தில் புதிதாக ரேஷன் கடை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் நீர்த்தேக்க தொட்டியை அகற்றும் பணி நடைபெற்றது. அப்பொழுது அருகே உள்ள குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இயந்திரங்கள் உதவியுடன் லாபகமாக தொட்டி அகற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 2,80,600 கால்நடைகளுக்கு 8வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பழையபாளையம் ஊராட்சியில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 8வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை அவர் தொடங்கி வைத்தார். 105 தடுப்பூசி பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து குக்கிராமங்களுக்கும் நேரில் சென்று தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 360 தன்னார்வலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 மணி நேரம் பணி என்றும் மாதம் 5,500 ரூபாய் ஊதியம் என்றும் கூறப்பட்ட நிலையில் தற்போது பணி நேரத்தை கடந்தும் அதிக பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். பணிக்கு ஏற்றவாறு ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். திருநெல்வேலி வடக்கு புறவழிச்சாலையில் ஆம்னி வேன் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்த வாசனை திரவிய வியாபாரி ஷேக் சையது அலி என்பவருக்கு சொந்தமான ஆம்னி வேன் வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பும் நிலையத்தில் கேஸ் நிரப்பிக்கொண்டு வெளியே வந்தபோது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. சிலிண்டர் வெடித்த ஆம்னி வேன் முழுவதும் தீ மடமடவென பரவிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். எனினும் ஆம்னி வேன் முழுவதுமாக எரிந்து சேதமானது. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் பாஜக சார்பில் வைக்கப்பட்ட கொடிகளை காவல்துறையினர் அகற்றியதால் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொள்ளும் பரப்புரைக்காக கொடிகள் வைக்கப்பட்டன. ஆனால் அனுமதி இல்லாமல் கொடி வைக்கக்கூடாது என்று கூறி காவல்துறையினர் அவற்றை அகற்றினர். அப்பொழுது முதல்வர் வருகையின் போது திமுக சார்பில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடிகள் நடப்பட்டதாக கூறி பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். திருவாரூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் தொழிலாளி உடல் நசுங்கி உயிரிழந்தார். வடக்கு மாங்குடியைச் சேர்ந்த மதியழகன் என்ற 50 வயது நபர் இருசக்கர வாகனத்தில் திருவாரூர் நாகை புறவழி சாலையில் சென்றுள்ளார். அப்போது இடும்பன் கோவில் என்ற இடத்தில் ஜல்லி ஏற்றி வந்த லாரி மோதி கீழே விழுந்த மதியழகன் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் லாரி ஓட்டுநர் ராமதாஸை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். திருச்சியில் உள்ள கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதற்காக தனது குடும்பத்துடன் பெங்களூருவில் இருந்து திருச்சி வந்த அவர் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அமைச்சருக்கு கோவில் இணை ஆணையர் சிவராம் குமார், தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர் உள்ளிட்டோர் மரியாதை அளித்தனர். கோவிலின் சிறப்புகள், வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கியத்துவம் குறித்து அமைச்சரிடம் தலைமை பட்டர் எடுத்துரைத்தார்.
தஞ்சாவூர் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 719 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவுப்படி அடிக்கப்பட்டது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு வழக்குகளில் 719 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். அவை செங்கிப்பட்டி அருகே அயோத்திப்பட்டினத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் அடிக்கும் தொழிற்சாலையில் வைத்து காவல்துறை உயரதிகாரிகள் முன்னிலையில் அடிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 4 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேருக்கு காயம் ஏற்பட்டது. குக்கத்தரை பகுதியில் 2 அரசு பேருந்துகள், ஒரு தனியார் பேருந்து, வேன் என 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் வேனில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பக்தர்கள் 6 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் லால் பஜாரில் உள்ள உமர் காலனி பகுதியில் வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. வீட்டின் 2வது மாடி மற்றும் மேற்கூரையில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. இந்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறிய கருத்துக்கு சொந்த கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பாஜகவின் அனுதாபியா என்றும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் டெல்லியில் முக்கிய நிர்வாகியாக பார்க்கப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி கட்சியின் தரவு பகுப்பாய்வு துறையின் தலைவராக உள்ளார். 2019 மற்றும் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தவர். நியாய் என்ற குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தை வடிவமைத்தவர்களில் இவரும் ஒருவர். இப்படி முக்கிய பொறுப்புகளில் உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக குறித்தும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் சார்பில் 5 குழு அமைக்கப்பட்டு அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த சூழலில் தாவேகாவுக்கு ஆதரவாகவும் கூட்டணி குறித்தும் பேசியதாக வெளியான தகவல் கூட்டணியின் நம்பிக்கையை உரசி பார்ப்பது போல் ஆனதால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திடுக்கிட்டனர். தனி ராஜாங்கத்தை பிரவீன் சக்கரவர்த்தி நடத்துகிறாரா அல்லது மேலிடத்தின் ஆசி உள்ளதா என்ற சலசலப்பு எழுந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி கருவியாக கொண்டு தாவேகா தலைவர் விஜய் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரா என்ற வினாவும் எழுந்தது. இந்த பிரச்சனை முடிவதற்குள் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகம் என திமுகவையும் மாநில காங்கிரஸ் தலைவர்களையும் சீண்டும் வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். இது சொந்த கட்சியினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிரவீன் சக்கரவர்த்தி குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை புதுடெல்லியிலிருந்து எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோ நீங்கள் போயிட்டு இவங்களை சந்திங்க அவங்கள சந்திங்கன்னு அவருக்கு இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் நடக்கும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அவங்களை தாழ்த்தி பேசுவதை விமர்சிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ப. சிதம்பரம் அவர்களை மீறி யாராவது எக்கனாமிக்ஸ்ல பேச முடியுமா? நிதிநிலையில பேச முடியுமா? அப்படின்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்நோக்கத்தோடு குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அவருக்கு யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் அவர் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேரலரா ஒரு கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார். பிரதமர் மோடியின் பழைய புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு RSS அமைப்பின் ஒழுக்கம் கட்டுப்பாட்டை புகழ்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜயசிங் காங்கிரசின் கட்டமைப்புகளை வலுப்படுத்த ராகுல் காந்தி கவனம் செலுத்த வேண்டும் என கூறியிருந்தார். அதற்கு சசி தரூர் MP ஆதரவு தெரிவித்திருந்தார். வடக்கே இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் தெற்கே பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தி மீது புகார் தர தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெடுத்துள்ள நிலையில் டெல்லி மேலிடம் நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற புத்தக காட்சியில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமாக பங்கேற்றனர். கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 60 லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டன.
நிறைவு நாளில் நடன குழுவினரின் SIR குறித்த விழிப்புணர்வு நடனம் கவனம் பெற்றது. ரஷ்ய நாட்டின் சிறையில் சிக்கி தவித்த மருத்துவர் மத்திய அரசின் முயற்சியால் விடுதலையாகி சென்னை திரும்பினார். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஜெகதீஸ்வரன் தனது நண்பருடன் சுற்றுலா பயணியாக கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி ரஷ்யா சென்றிருந்தார். அப்போது ஜெகதீஸ்வரன் உக்ரைனில் மருத்துவம் படித்தது தெரியவர சிறையில் அடைக்கப்பட்டார். மத்திய அரசின் முயற்சியால் விடுவிக்கப்பட்ட ஜெகதீஸ்வரன் சென்னை திரும்பிய நிலையில் அவரை பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். போக்சோ வழக்கை முறையாக விசாரிக்காததால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்ததாக கூறி சிறுமியின் தந்தை வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 2022ஆம் ஆண்டு புகார் அளித்திருந்தார். புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாநில மனித உரிமை ஆணையத்தை நாடினார். புலன் விசாரணை பிரிவு தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் DSP அந்தஸ்து அதிகாரி மீண்டும் விசாரிக்க பரிந்துரைத்துள்ளது. சிறுமி சாப்பிட்ட ஐஸ்கிரீமில் துருப்பிடித்த கம்பி இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் டவுன் கரம்பை பகுதியில் உள்ள தெருக்களில் விற்பனை செய்யப்பட்ட ஐஸ்கிரீமை காவியா என்ற சிறுமி வாங்கி சாப்பிட்டுள்ளார். அப்போது வாயில் ஏதோ ஒரு பொருள் சிக்குவதை உணர்ந்துள்ளார். எடுத்து பார்த்தபோது துருப்பிடித்த கம்பி இருந்ததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட VRS ஐஸ் தயாரிப்பு நிறுவனம் முறையாக பதிலளிக்காத நிலையில் சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் 200க்கும் மேற்பட்ட ஜோடி காளைகள் பங்கேற்று சீறிப்பாய்ந்தோடின. கோட்டூரில் உள்ள கோபிநாத சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசி தேர் திருவிழா மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. தேஞ்சிட்டு, பூஞ்சிட்டு, தட்டாஞ்சிட்டு என 7 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு பரிசுத் தொகையும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கடத்தப்பட்டு ரேஷன் பொருட்களை விற்பனை செய்வதில் விற்பனையாளர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரடிசித்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலர்கள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் பொருட்களை இடைத்தரகர்கள் மூலம் மொத்தமாக விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விற்பனையாளர்கள் இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார் இதெல்லாம் விடக்கூடாது சார். இப்போ போய் சேரட்டு நேரம் போறேன் பாக்கறியா பா உங்களை எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரா. ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தின் கழிவறையில் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்த தீயணைப்பு நிலைய அலுவலரை பாம்பு கடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கழிவறையில் பாம்பு இருப்பதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அங்கு வந்த வீரர்கள் செங்கலுக்கு அடியில் பதுங்கியிருந்த வில் அரணை பாம்பை பிடித்து சாக்குப்பையில் போட்டனர். அப்போது தீயணைப்பு நிலைய அலுவலர் விஜயகுமாரை அந்த பாம்பு கடிக்க முயன்றது. அவர் துரிதமாக செயல்பட்டு கையை எடுத்துக் கொண்டதால் கடிவாங்காமல் தப்பினார். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் விபத்தில் சிக்கிய போதிலும் அவசரமாக தப்பியோடிய காட்சி CCTV கேமராவில் வெளியாகியுள்ளது. பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு சாவியுடன் நிறுத்தி வைத்திருந்தார். மதுபோதையில் வந்த நபர் அந்த வாகனத்தை திருடிக் கொண்டு வேகமாக திரும்பிய போது மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தார். ஆனால் உடனடியாக எழுந்த அந்த நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வாகனத்துடன் அங்கிருந்து தப்பியோடினார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் நடந்து சென்ற புலியை அச்சுறுத்தும் வகையில் கார் ஒன்று அருகே சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. பாட்டவயல் சாலையில் புலி ஒன்று கம்பீரமாக நடந்து சென்றது. இதனை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது கார் ஒன்று அந்த புலியை அச்சுறுத்தும் வகையில் அருகே சென்று நின்றது. இதனால் அச்சமடைந்த புலி சற்று நேரம் சாலையோரம் நின்றுவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றது. இது தொடர்பாக வீடியோ காட்சி வெளியான நிலையில் புலியை அச்சுறுத்திய கார் எந்த ஊரைச் சேர்ந்தது என்று வனத்துறையினர் விசாரிக்கின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் பிலாவடி மூலை பகுதியில் வினோத நோய் தாக்கி ஆடுகள் உயிரிழப்பது விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூர்த்தி என்பவர் நடத்தி வரும் பண்ணையில் உள்ள ஆடுகளுக்கு வாய்ப்பகுதியில் புண் ஏற்பட்டு முகம் வீங்கி சிறிது நாட்களிலேயே இறந்து விடுவதாக கூறப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் இந்த நோய் தாக்கி 15 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாகவும் கோழிகளும் இதேபோன்று அடுத்தடுத்து உயிரிழப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கால்நடைத்துறையினர் ஆய்வு நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கொம்படி மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 11 வயது சிறுமியை தின்பண்டங்கள் வாங்கித் தருவதாக கூறி அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக சிறுமி தனது தாயிடம் கூறிய நிலையில் அவர் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 10 அமைச்சர்களின் முன்னிலையில் சம்பா நெல் கொள்முதல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் நேரு, MRK பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 1943 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கடந்த 26ஆம் தேதி வரை 14,83,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும் என்று அவர் அறிவித்தார். அதன்படி மானாமதுரை நகராட்சியில் பணியாற்றும் 130 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஹாரன் அடித்துக் கொண்டே சென்றதை தட்டி கேட்ட இளைஞர்களுக்கும் மினி பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மகாமகக்குளம் பகுதியில் மினி பேருந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஹாரன் அடித்துக் கொண்டே சென்றதாக கூறப்படுகிறது. வழியாக சென்ற 2 இளைஞர்கள் அந்த மினி பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் நடத்துனரை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பின்னர் காவல்துறையினர் வந்து இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னியில் நடைபெறவுள்ள 5வது ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட்கின்சன் காயம் காரணமாக விலகியுள்ளார். ஏற்கனவே மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆகியோர் காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகியிருந்தனர். இதனிடையே கஸ் அட்கின்சன் தனது இடது தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகியுள்ளார்.